கிருஷ்ணர் கலியுகத்தில் மறைத்து வைத்த ஒரு ரகசியம் பற்றி தெரியுமா? எந்த நேரத்தில் போர் ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும் என்று துரியோதனன் பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனிடமே சென்று கேட்கிறான். சகாதேவன் தொழில் பக்தியுடன் ஆதிகாலத்தில் இருந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை குறித்து கொடுக்கிறான். அபிஜித் நட்சத்திரத்தின் சிறப்பு, இந்த நட்சத்திரத்தின் நேரத்தில் தொடங்கும் காரியங்கள் சிறப்பாக முடியும். இந்த நட்சத்திரத்திற்கு ராகு காலம், யமகண்டம், தோஷம், அஷ்டமி, நவமி என்று எந்த தடைகளும் இல்லை. சகாதேவன் கௌரவர்களுக்கு அந்த ஒரு நேரத்தை குறித்து கொடுக்கிறான். ஆனால் இதை கிருஷ்ணர் அனுமதிப்பாரா? தர்மமே ஜெயிக்க வேண்டும் என்று அபிஜித் நட்சத்திரத்தை அவர் தலையில் இருக்கிற மயில் இறகில் ஒளித்து வைக்கிறார். கௌரவர்கள் தோற்க இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. கிருஷ்ணரின் வரம் குருசேத்திர போர் முடிந்ததும் அந்த நட்சத்திரத்தின் தேவை இருந்தவர்கள் கிருஷ்ணரிடம் அங்கேயே வைக்கச் சொல்லி கேட்க, ஆனால் கிருஷ்ணர் வரும் கலியுகத்தில் மனுஷங்க மாபெரும் தவறுகளை செய்வாங்க. அபிஜித் நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஆரம்பிச்சா அது வெற்றியை கொடுக்கும், இது இன்னும் தீங்குக்கு வழிவகுக்கும் என்று கூறி மறுக்கிறார். ஆனால் அனைவரும் வேண்டி கேட்க மனமிறங்கி கிருஷ்ணர் தினமும் கொஞ்ச நேரம், அதாவது காலை 11:45 மணியிலிருந்து 12:15 மணி வரை மட்டும் வானில் தெரியும்படி அருள் செய்தார். இதன் பிறகுதான் நட்சத்திரங்கள் 28 27 ஆக மாறியது.